ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 20/4/2025 சித்திரை மாதம் 7ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் தேய்பிறை அஷ்டமி. மாலையிலே கால பைரவரை வழங்க வேண்டும். மாலை நேரத்திலே கால பைரவரை சிவன் கோவிலுக்கு சென்று வணங்குவது இன்றைய நாளுடைய சிறப்பு. ஆகவே எப்போதுமே தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமியிலே கால பைரவ வழிபாடு செய்ய வேண்டும். அவை நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற தடைகளை எல்லாம் நீக்கும். ஆகவே இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 சூரிய அஸ்தமனம் மாலை 6:22 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 3 முதல் மாலை 4 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:14 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 3:02 வரை தேய்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய சந்திராட்டமம் இன்று காலை 8:14 வரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும். கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். அதற்கு நல்ல வழி பிறக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒரு தெளிவு ஏற்படும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிவுக்கு வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். வேலையிலே ஒரு சிலருக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகிழ்ச்சியோடு இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனம் மௌனம் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தேவையில்லாமல் யாருடனும் பேசாதீர்கள். அதேபோல் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராம நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது என்பது தவறான பழக்கம். அதனை செய்யாதீர்கள். இன்றைய நாளிலே அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். உடல் நலனை மிக சீராக வைத்து கொள்ள வேண்டும். மிகுந்த அக்கறையோடு கவனித்து கொள்ள வேண்டும் உடல் நலனை. அதேபோல் கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. புதிதான முயற்சிகள் எதையும் இன்றைய நாளிலே செய்ய வேண்டாம். அதேபோல் புதிய முதலீடுகளும் இன்றைய நாளிலே தேவையில்லை. முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மிக மிக அவசியமான பிரயாணம் என்றால் மட்டும் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு சென்று வாருங்கள். மற்றபடி பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முழுவதுமாக தவிர்த்து
ராமநாமத்தை ஜபித்து கொண்டு மௌனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் ஏதோ ஒரு வகையிலே சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி கால பைரவரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அதேபோல் வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். புதிதாக முதலீடு எதுவும் செய்யாதீர்கள். ஷேர் மார்க்கெட் போன்ற விவகாரங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஈடுபட்டால் நஷ்டம்தான் ஏற்படும். ஆகவே ஷேர் மார்க்கெட் போன்ற விவரங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். அதேபோல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடித்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டிய நாள் இன்றைய நாள். கவனமாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியனாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. அதனால் என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்று சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நிறைய உழைத்து கொண்டே இருங்கள். வெற்றிகள் 2 மடங்காக தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகளிலெல்லாம் வெற்றி எதிர்பாராமல் தேடி வரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்மராசினருக்கு மிக மிக அருமையாக இருக்கின்றது. கால பைரவரை வணங்குங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். மனதிலே தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். அதற்கு நல்ல வழி பிறக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் கன்னியாராசிக்காரர்களுக்கு. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி கால பைரவரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்.
காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்த தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். புதிதாக பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மாணவர்கள் மட்டும் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றது. ஆக மிக சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுடைய ஏக்கங்களை தீர்க்கின்ற நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அவை சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் நல்ல வெற்றியை பெறும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வெற்றிகரமான நாள் இன்றைய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு தங்களுடைய பணியினை செய்ய வேண்டும். தவறினால் மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே மிக கவனமாக இருங்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகளையும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் மொத்தத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே வேண்டாம், சற்று தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வண்டி வாகனத்திலே பழுதுகள் ஏற்படும். வீட்டிலே ஏதேனும் பழுது ஏற்பட்ட செலவுகள் ஏற்படும். ஆக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மொத்தத்தில் மௌனத்தை கடைபிடியுங்கள், கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீர்கள். மௌனமாக கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். இன்றைய நாளிலே கால பைரவரை தரிசனம் செய்யுங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு பணம் வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அது விஷயமாக ஏதேனும் வழக்கு மன்றத்திலே வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதேபோல் கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும்.
நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. நற்பலன்களை மேலும் பெறுவதற்கு கால பைரவரை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள், சுபமான நாள், சுகமான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். சூரிய பகவானை வணங்குங்கள், கால பைரவரை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே குருமார்களை வணங்குவதும் குருமார்களுடைய சொற்படி நடப்பதும் நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்களை எளிதாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு உபாயமாகவும் கருதப்படுகின்றது. இந்த கலியுகத்திலே குருமார்களை வணங்கினாலே நமக்கு தெய்வத்தை வணங்கிய பலன் கிடைக்கும். அகத்தியர் எத்துணை பெரிய முனிவர். அந்த அகத்தியரை சிவபெருமான் சொல்கின்றார், நீ தென்புலத்துக்கு போ என்று. அங்கே சிவபெருமானுக்கு மிக சிறப்பான முறையிலே திருக்கல்யாணம் நடைபெற இருக்கின்றது. திருக்கல்யாணத்தை காண்பதற்காக அகத்திய பெருமான் அங்கு காத்திருக்கின்றார். ஆனால் சிவபெருமானோ நீ தென்புறத்துக்கு செல்வாயாக என்று உத்தரவிடுகின்றார். அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்ட அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு வருகின்றார். இங்கே வந்து தன்னுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்கின்றார். அங்கே கைலாயத்திலே திருக்கல்யாண காட்சியை தேவர்களும் மகரிஷிகளும் எல்லோரும் காண்கின்றார்கள் கண்ணார. அதிலே நாரதர் மட்டும் நினைத்துக் கொள்கின்றார், அகத்தியர் எத்துணை பெரிய அற்புதமான ஒரு பக்தர், ஆனால் அவருக்கு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கவில்லையே என்று நாரத முனிவர் அகத்தியருக்காக ஏங்குகின்றார். இதுதான் தெய்வ குணம் என்பது. அகத்தியர் இந்த காட்சியை காணவில்லையே என்று நாரத முனி ஏங்குகின்றார். நாரதருடைய திருவுளத்தை உணர்ந்து கொண்ட சிவபெருமான், நாரதா, நான் அறிவேன் அகத்தியனுடைய அந்த பக்தியையும் நெறியையும், அவனுக்கு நான் தனியாக காட்சி கொடுக்கப் போகின்றேன் என்று அகத்தியருக்காக தன்னுடைய திருமண கோலத்தை பொதிகை மலைக்கு வந்து காட்சி கொடுக்கின்றார் சிவபெருமான். இதிலிருந்து குருமார்கள் என்பவர் எத்துணை உயர்ந்தவர்கள் என்று நமக்கு புலப்படும். எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், அகத்தியர் 9000 ஆண்டு காலம் இந்த பூ உலகத்திலே மனித ரூபத்திலே வாழ்ந்து நமக்கெல்லாம் இன்றைக்கும் அருள்பாலித்து கொண்டிருப்பவர் அகத்திய மகரிஷி. அகத்தியர் போல இந்த கலிகாலத்திலே நமக்கெல்லாம் தன்னுடைய பக்தி நெறியாலும் தங்களுடைய தவ நெறியாலும் நமக்கெல்லாம் அருளை பொழிந்தவர்கள் காஞ்சி மகா சுவாமிகள் போன்ற மகான்கள். அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவர்கள் சொன்ன வழிப்படி நடந்தாலே நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். மகா பெரியவர் அவர்கள் தெய்வத்தின் குரல் நூலிலே சொல்கின்றார், வேதங்களுடைய முக்கிய தாத்பரியம் என்ன என்பது பற்றி நமக்கெல்லாம் மிக அழகாக விளக்கி சொல்லி இருக்கின்றார். அதிலே அனுவாதம் என்றால் என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது நமக்கு தெரியாததை முடிவாக சொல்வதற்காகவே நமக்கு தெரிந்த ஒன்றிலே வேதம் ஆரம்பித்து அதையும் விவரித்து கொண்டு போகும். புதிதாக ஒரு விதியை அல்லது தத்துவத்தை சொல்லாமல் சில இடங்களிலே ஏற்கனவே நமக்கு தெரிந்ததை திரும்பவும் சொல்லும். அதாவது வேத பிராமான்யம் தேவைப்படாமல் நமக்கே நடைமுறையில் பிரத்யக்ஷ பிரமாணமாக பிரத்யக்ஷ பிரமாணம் முதலானதுகளால் தெரிய வருகின்ற விஷயங்களையும்
சில இடங்களிலே வேதம் சொல்ல வேண்டியதாகும். அதுதான் அனுவாதம் என்று சொல்லப்படும். அனுவாதமும் அர்த்தவாதமும் முக்கியமானவை அல்ல. அவை வேதத்தின் முடிவான உத்தேசத்தை சொல்ல வந்தவையும் அல்ல. நமக்கு மற்ற எந்த பிரமாணங்களாலும் தெரியாததை வேதம் சொன்னால் அதுதான் விதி, அதுதான் முக்கியமான வாதம், அதுதான் சத்தியமான தத்துவம், அதுதான் வேதத்தின் உத்தேசம், உபதேசம் எல்லாம். அதாவது இதர கருவிகளை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடியதை வேதமும் சொன்னால் அது மறுக்க முடியாத வேத பிரமாணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தெரியாததை தெரிவிக்க ஏற்பட்டதுதான் வேதம். அது நமக்கு தெரிந்ததையும் சொல்லி தெரியாததையும் சொல்லிற்று என்றால் தெரியாததுதான் பரம தாத்பரியம் என்றே அர்த்தமாகும். நமக்கு தெரிந்த இடத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருணையாலேயே தெரிந்ததையும் சொல்கின்றது, தெரியாததையும் சொல்கின்றது. அதனால்தான் சத்திய தத்துவம் என்று இதனை சொல்கின்றார்கள். நமக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை வேதம் நீள நெடுக சொல்லியிருக்குமானால் அப்போது அதை தள்ளிவிடுங்கள், தெரிந்ததையே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது பரிகாசத்துக்கு இடமாக ஆகும் அல்லவா? இதற்கு ஏன் தெரியாததை நூற்றி முழுக்க சொல்ல வேண்டும் என்று மற்றவர்கள் கேட்பார்கள். நமக்கு தெரிந்தது என்ன, தெரியாதது என்ன? உலக வஸ்துக்களின் விஷயத்திலே இரண்டு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு விதமான அபிப்பிராயங்களையும் நமக்கு தெளிவாக சொல்வதுதான் வேதம். இரண்டு பிரிவாக பிரிப்பது, நாம் பிரத்யக்ஷ பார்வையை மட்டும் வைத்துக்கொண்டு வஸ்துக்கள் எல்லாம் நாம் பிரத்யக்ஷ பார்வையை மட்டும் வைத்துக்கொண்டு வஸ்துக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று வேறே தான் என்கின்றோம். அப்படி வேறு வேறாக வைத்து கொண்டால்தான் நமக்கு காரியம் சரியாக நடக்கின்றது. நமக்கு தண்ணீர் வேறு, எண்ணெய் வேறு தான். தீபம் வேண்டுமானால் எண்ணெய் விட்டால் தான் எரியும், ஆனால் தண்ணீரை விட்டால் பிரயோஜனம் இல்லை. அதுவே வள்ளலார் போன்ற மகான்கள் தண்ணீரை விட்டு கூட விளக்கை எரிய வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பக்தியின் சாரம் அப்படிப்பட்டது, அவர்களுடைய பக்தியின் உயரம் அப்படிப்பட்டது. ஆனால் நாம் சாதாரணமான பக்தர்கள். ஆகவே நாம் தண்ணீரால் விளக்கை ஏற்ற முடியாது, ஆனால் விளக்கை அணைப்பதற்கு தண்ணீரை பயன்படுத்த முடியும். எண்ணெய் விட்டால் பிரகாசமாக எரிகின்ற ஜுவாலை தண்ணீரை விட்டவுடன் அணைந்து விடுகின்றது. இப்படியே எந்த காரியமானாலும் அந்த வஸ்துக்களிடையே வித்தியாசம் பார்த்து அவை வேறு இவை வேறு என்று வைத்து கொண்டு செய்தால்தான் நம்முடைய உலகவியல் காரியங்கள் நல்லபடி நடக்கும். இப்படி வேறு வேறாக வைத்து கொள்கிறது தான் துவைதம் என்று சொல்லப்படுகின்றது. துவைதத்தின் சாரம் இதுதான். இந்த துவைதத்தினுடைய சாரத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையானது ஆன்மீகத்தை எளிதாக உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே அது வேறு இது வேறு என்று பிரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயணத்தை நாம் சரியாக செய்தோமானால் குருமார்களுடைய உதவியினாலே, குருமார்களுடைய தத்துவங்களாலே நம்முடைய வாழ்க்கை என்பது ஆன்மீகத்திலே நாம் தெளிவு பெறுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும். எனவே தெய்வத்தின் குரல் போன்ற புத்தகங்களை எல்லாம் படித்து நாம் ஆன்மீகத்தை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.